வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டோனட்ஸ் பார்க்க போகிறோம். டோனட் வந்து நான் இன்றைக்கி பிளெயின் டோனட் தான் செய்கிறேன். டோனட் செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி 250 கிராம் போல் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 75 கிராம் போல் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஈஸ்ட் நல்லா 1 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். லூக் வார்ம் வாட்டர் வெதுவெதுப்பான சுடு தண்ணீர் எடுத்திருக்கேன். பால் 100 ml போல் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். சால்ட் ½ பிஞ்ச் அளவு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். நம்ம எடுத்த இந்த லூக் வார்ம் வாட்டரில் ஈஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஈஸ்ட் ஆட் பண்ணதுமே நம்ம எடுத்த சர்க்கரையில் நல்லா 1 டீஸ்பூன் போல் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். ஈஸ்ட் நம்மளுக்கு 2 minutes போல் ஆகும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம ஆக்டிவேட்காக வச்சுட்டு இருந்த ஈஸ்ட் நம்மளுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டோனட்ஸ்க்கான டோ ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாங்க, ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்ச பால் ஆட் பண்ணிடலாம். பால் கூடவே நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை நம்மளுக்கு பால்லே கரைஞ்செடுத்தோம். இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டுமே கூட பாலில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மைதாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம லம்ஸ் இல்லாமல் மாவை பிணைஞ்சிடலாம். மாவை பால்லே பிணைஞ்சிடலாம். மாவை லைட்டாக பிணைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணலாம். நீங்கள் சால்டட் பட்டர் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சால்ட் ஆட் பண்ணக்கூடாது. நான் இன்றைக்கி அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அன்சால்டட் பட்டருக்காக நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக ½ பிஞ்ச் அளவு போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டுக்காக வேண்டி. ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபைனலாக ஒரு வாட்டி நம்ம கை போட்டு பிணைஞ்சு விடலாம். நம்ம மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துருக்கோம். பாருங்கள், எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. மாவு நம்ம 2 மணி நேரம் போல் நம்ம கவர் பண்ணி ரெஸ்ட் கொடுக்கணும். 2 hours கழித்து நம்மளுக்கு நல்லா புளிச்சு வரும் மாவு. 2 மணி நேரம் கழித்து நம்ம டோனட்ஸோடைய ஃபர்தர் ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ 2 hours நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ டோனத்துக்கு நம்ம மாவை புளிக்க வச்சுட்டு இருந்தோம். நல்லா 2 மணி நேரம் போயில ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், மாவு நம்மளுக்கு நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இதை நம்ம நல்லா மறுபடியும் பிணைஞ்சு எடுத்துடலாம். மாவை நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துடலாம். நல்லா பிணையலாம். நம்ம வர்க்போர்டில் மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் கைவிடாமல் மாவை நல்லா பிணைஞ்சி 3 ஈக்குவல் பார்ட்ஸாக மாவு பிரித்து வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து நம்ம உருட்டி டோனட்ஸ்க்கான ஷேப்பை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மைதாவை டஸ்ட் பண்ணி ஒரே ஒரு டோவை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாக ரோல் பண்ணக்கூடாது. டோனட்டுக்கு இருக்கிற சைஸை விட ஒரு பாதி சைஸ் நம்ம கம்மியாக தின் ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் நம்மளுக்கு டோனட்ஸ் நல்லா வரும். ஸோ கீழே ஒர்க்கிங் போர்டில் நான் கொஞ்சமாக மைதாவை டஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்கள் பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம். மாவை பாருங்கள், கொஞ்சம் திக்னஸோட மாவை நான் உருட்டி வச்சுருக்கேன். இதை இந்த சைஸில் இருக்கிறப்பல ரவுண்டு போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸோ சின்ன ரவுண்டாக நம்ம பண்ணிட்டோம். இதில் நம்ம சென்டரில் ஹோல் போட்டுக்கணும் டோனட்டுக்கு. ஸோ பாருங்கள், சென்டரில் ஒரு ஹோல். இது போல் நம்ம எல்லா டோனட்ஸுமே ரிமைனிங் வச்சுருக்க டோவை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ண தோசை எல்லாத்தையும் நான் ஷேப் பண்ணி டோனட் ஷேப் கொண்டுட்டு வந்துட்டேன். இது நம்ம 2 hours போல் அப்படியே விட்டுட்டு நம்ம அப்புறமா பொரிக்க ஆரம்பிச்சிடலாம்.
இங்கே பாருங்கள் 2 மணி நேரம் போல் டோனட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா ரெஸ்ட்டில் இருந்துடுச்சு பாருங்கள். முன்ன இருந்ததை விட சைஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் எண்ணெய் சட்டி பற்ற வச்சுட்டேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுமே நம்ம மிதமான தீயில வச்சிடணும். அப்புறம் நம்மளுக்கு டோனட்ஸ் வேகும். இப்போ நம்ம ரெடி பண்ண டோனட்ஸ் வந்து 1 by 1 நம்ம ஆட் பண்ணலாம். டோனட்ஸ் போத்துமே நல்லா இது போல் பொங்கணும். நம்மளுக்கு மிதமான தீயில வச்சுட்டு நம்ம டோனட்ஸை ஆட் பண்ணணும். டோனட்ஸ் போத்துமே பாருங்கள் நம்மளுக்கு மேலே வருது, நல்லா உப்பிட்டு வருது பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி, டோனட்ஸ்க்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி. மாவு வந்து 2 மணி நேரம் போல் புளிக்கணும். மறுபடியும் 2 மணி நேரம் போல் புளிச்சாதான் நம்மளுக்கு இது கரெக்டான சைஸாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மிதமான தீயில வச்சுட்டு நான் எண்ணெய் பிடிக்கிற மட்டும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் நல்லா உப்பிட்டு வருது. நம்மளுக்கு மாவு வந்து நல்லா புளிச்சதுனால இப்படி வருது, நம்மளுக்கு ரெஸ்ட்டில் இருந்ததுனால. ஸோ மிதமான தீயில 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்துடுமோ நம்ம எடுத்துடலாம் 2 பக்கமும். பாருங்கள் நல்லா 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இது வந்து நம்மளுக்கு டோனட்ஸ் நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். பக்கத்தில் இருக்கிற எண்ணெய்லாம் கூட பாருங்கள் லைட்டாக அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண டோனட்ஸை நம்ம எடுத்துடலாம். இதே போல் நம்ம எல்லா டோனட்ஸுமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நார்மல் பிளெயின் டோனட்ஸ். இது கூட நீங்கள் என்ன வேணாலும் வச்சுட்டு சாப்பிட்லாம். பாருங்கள் ரொம்ப கலக்கலாக பிளெயின் டோனட்ஸ் உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த டோனட்ஸ் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதையும் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.